மனுஷனுக்குன்னு ஒரு வகையான சப்தம் இருக்குது, ஆடுக்கு சப்தம் இருக்குது, மாடுக்கு சப்தம் இருக்குது, கோழிக்கு ஒரு வகையான சப்தம் இருக்குது. இதே மாதிரி அல்லாஹ் படைத்த எல்லா விஷயங்களுக்கும் சப்தங்கள் இருந்தாலும் இந்த நரகத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கா, அதுக்கும் சப்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை குறுகிய காலம்னு அல்லாஹுடைய பார்வையில் இருந்துச்சு அப்படின்னா அது மனுஷனுக்கு ரொம்ப தொலைவானதாக இருக்கும், ரொம்ப தூரமானதாக இருக்கும், ரொம்ப அதிக காலமாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மஹ்ஷருடைய நாளை எடுத்துக்கோங்களேன். அந்த ஒரு நாள்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அல்லாஹுடைய பார்வையில் அது ஒரு நாள். ஆனால் நீங்கள் மனுஷர்களாகிய நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த நாள், அந்த ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 50,000 ஆண்டுகளுக்கு நிகரானதுன்னு அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான். 1 மணி நேரம் மனுஷனால் நிம்மதியாக நிற்க முடியாது, வலிக்கும். ஆனால் 50,000 வருஷம் அன்றைய நாள் நம்ம நின்று அல்லாஹுடைய கேள்விக்கு பதில் சொல்ல தான் போகிறோம் அப்படின்றதையும் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு நாள் அப்படின்றது அல்லாஹுடைய பார்வையில் சின்னது, ஒரு நாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நமக்கு சொல்லும்போது அது 50,000 வருடங்களுக்கு நிகரானது அப்படின்னா எவ்வளோ பெரிய நாளாக அந்த நாள் இருக்கும். அல்லாஹுடைய பார்வையில் சின்னதுன்றதே நமக்கு பெருசானதாக இருக்குது அப்படின்னா அல்லாஹுவே ஒரு விஷயத்தை தொலைவுன்னு சொல்கிறான்னா அது எவ்வளோ தொலைவிலிருந்து நமக்கு கேட்கும். அதை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஉ லஹா தகய்யுலன் வ ஸஃபீரா. அதாவது நரகம் அவங்களுக்கு தொலைவான இடத்துல இருக்கும்போது அதனுடைய கொந்தளிப்பையும் இறைச்சலையும் அவங்களால செவியுற முடியும்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை குறுகிய காலமாக சொல்லும்போதே நமக்கு அது இவ்வளோ தூரமாக இருக்குன்னா அல்லாஹ் அது தொலைவான இடத்துல காணும்போதே அவங்களுக்கு அது கேட்கப்படும்னு சொன்னால் அது எவ்வளோ தொலைவான இடத்துல இருந்தாலும் அந்த நரகத்துடைய சப்தத்தை நம்மளால் கேட்க முடியும்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது அந்த நரகம் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ கொதிப்பு அதில் இருக்கணும். இன்னும் இந்த நரகத்துடைய சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 1000 கூரையை ஒன்றா எரிச்சு விட்டா எப்படி இருக்கும், காத்தோடு கலந்து ஒரு சப்தம் வரும்ல, நமக்கு அது ஃபீல் பண்ண முடியும். அதை விட கடுமையானதா ஒரு மாதிரியான இறைச்சலுடைய சப்தமாக அது இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இதா உல் கூஃபீஹா சமிஉ லஹா ஷஹீக வஹிய தஃபூர். அதாவது அதில் அவங்க போடப்படும் போதெல்லாம் அதில் அவங்க ஒரு இறைச்சல், கடும் இறைச்சலுடைய சப்தத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இது ஒரு வகையான கழுதையுடைய சப்தமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்முடைய மார்க்கம் சொல்லுது. ரசுல்லா கூட சொல்லுவாங்க, வெறுக்கத்தக்க குரல்ன்றது கழுதையுடைய குரல் அப்படின்னு. அப்போது இந்த நரகத்துடைய சப்தமும் ஒரு வகையான இறைச்சலுடைய சப்தமாக இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெற்று கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் சொல்லக்கூடியவங்களா அல்லாஹ் நம்மளை ஆக்கணும்னு துவா செஞ்சுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.